கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதமும் 7ஆம் தேதி தெய்வ சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த ராத்திரி வேளை அமர்ந்திருக்கிற கிராஸ் டிவிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகருடைய ஃபோன் கால்கள் எனக்கு வந்தது. ஆண்டவர் இன்னும் நீங்கள் ஃபோன் கால் பண்ணுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழு இருக்குது, உங்களுக்காக அவர்கள் ஸ்தோத்திரம் காலையில் 8லேருந்து ஒரு 4 மணி வரை ஜெபிக்கிற நாங்கள் ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்திருக்கிறோம். அது முகாந்திரம் உங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஸ்தோத்திரம் விசேஷித்தமாக ஆதியாகமத்தில் 32வது அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதிக்காமொழிய உம்மை போகவிட மாட்டேன் என்றார். இங்கு நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோபு தேவனிடத்தில் அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதிக்க ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். இங்கு நம்ம காணும் பொழுது முழுவதும் யாக்கோபு தெய்வத்தோடு கூட ஒரு போராடுகிற, இல்லைனா ஒரு ஜெபிக்கிற, இல்லை தெய்வத்தை விட்டு விலகாதபடி ஒரு போராடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு, ஈசாக்குடைய சந்ததி யாக்கோபு, அவருடைய சகோதரி ஏசாயா. அப்படி தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய ஆடு ஒரு பலி செலுத்தி, இல்லை வெளியிலேருந்து ஒரு ஆகாரத்துக்காக தன்னுடைய சகோதரன் வெளி காடுகளில் போய் மிருகங்களை கொண்டு வந்து ஒரு பலி செலுத்த தகப்பனுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காய் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. தாயார் யாக்கோபுக்கு அவருடைய வஸ்திரத்தை போட்டு அப்படி ஸ்தோத்திரம் தோளுடைய கொடுத்து ஒரு ஏமாற்றி யாக்கோபு ஆசீர்வாதம் வாங்கி, இது அறிந்து சூழ்நிலைகள் வரும்போது தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து அவன் தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்கு கடந்து போகிற ஒரு அனுபவம். அங்கு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அங்கு தங்கி பல அனுபவங்கள் ஜீவிதத்தில் கடந்து வந்து திரும்பி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட அவன் திரும்பி வருகிற ஒரு கட்டம்தான் இந்த சூழ்நிலைகள். அப்படி வரும்பொழுது ஒரு ஆற்றின் அருகே வரும்பொழுது இவர் வேலைக்காரனை விட்டு தனிமையில் ஒரு மனுஷனை கண்ட ஒரு அனுபவத்தில் அவர் அங்கு தெய்வத்தோடு கூட போராடுகிற ஒரு அனுபவம். இங்கே நம்ம காணும்போது தன்னுடைய ஜீவிதத்தில் அவருக்கு ஆடுகளுக்கு குறைவில்லை, வேலைக்காரனுக்கு குறைவில்லை. எல்லாம் உலக பார்வையில் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, உலக பார்வையில் அவனுக்கு நன்மைகள் இருக்குது. ஆனால் இங்கு ஆண்டவர்கிட்ட அவர் போராடுகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் போகட்டும்னு சொல்லும் பொழுது கூட அவர் சொல்லுகிறார், நான் உம்மை விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்கிற ஒரு போர்க்களத்தில் யாக்கோபு தெய்வத்தோடு கூட ஒரு போர்க்களத்தில் நின்று போராடுகிறார். ஏன்னா, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் விட மாட்டேன். அப்போ தெய்வத்துடைய ஆசீர்வாதம் யாக்கோபு போராடுகிற ஒரு கட்டத்தை நாம் காண்கிறோம். அந்த ஆசீர்வாதம் அவரை முழுவதும் அவரை விடாதபடிக்கு போராடுகிறார். இன்றைக்கு நம்ம காணும் பொழுது உலகத்தில் அநேக மனுஷர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது.
ஆனால் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு பலருக்கும் இல்லை. கையின் பிரயாசத்துடைய ஆசீர்வாதங்கள் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கு. சிலருடைய கையின் பிரயாசத்துடைய ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கும் வட்டிக்கும் இப்படி பல வீணான செலவுகளுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நஷ்டப்படுகிறதை நாம் காண முடிகிறது. சிலருடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்பார்வையில் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவருடைய உள்பிரகாரத்தில் அவருடைய உள்ளத்தில் அநேக வேதனைகளும் துக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் யாக்கோபுக்கு வெளிரங்க உலக பார்வையில் சகல ஆசீர்வாதத்தோடு கூட தன்னுடைய ஏசையாவுக்கு கொஞ்சம் ஆடுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு வைத்திருப்பார்னா வசதி இல்லாமல் கொடுக்க மாட்டாப்புல. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு கோடிகள் ஒரு தொழில் அதிபர்களை போலது அன்றைக்கு அந்த காலத்தில் ஆடுகள் எல்லாம் வைத்திருப்பார்கள். அப்போ நல்ல ஒரு உலக அளவில் உலகத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபுக்கு யாதொரு குறைவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிற, ஆண்டவரே, இந்த உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு தெய்வன் கொடுத்திருக்கிற வார்த்தைன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுலங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ ஒரு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு தாவீது சொல்கிறார், அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய ஆசீர்வாதம், இன்றைக்கு தெய்வத்தை தேடுறவங்களுக்கும் தெய்வத்தை தேடாதவங்களுக்கும் வெளிச்சத்தை கர்த்தர் தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் மாற்றி கொடுக்கல. ராத்திரி தேவன் மாற்றி கொடுக்கல. காற்றையும் மழையும் ஒன்றும் கர்த்தர் மாற்றலை. எல்லாம் நம்முடைய காலங்களில் 3 மாதம் காற்று, 3 மாதம் குளிர், இப்படி 12 மாதமும் 12 மாதங்களும் 3 மாதங்கள் வித்தியாசங்கள் இருக்குது. அது தெய்வத்தை தேடுறவங்களுக்கு ஒரு மாற்றம், தெய்வத்தை தேடாதவங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா சகல ஆத்துமாவும் அவருடையது என்று சொல்லி நாம் எசேக்கியேலில் வாசிக்கிறோம். அப்போ தெய்வத்தை ஆராதிக்கிறவங்களுக்கும் ஆராதிக்காதவங்களுக்கும் இந்த பூமியில் தேவன் எல்லோரையும் ஒரே போல தான் பார்க்க. ஏன்னா அவருடைய ஜீவ சுவாசம் நாசியில் ஊதி ஒரு ஜீவ ஆத்துமாய் மாறின மனுஷனை தேவன் ஒருபோதும் கைவிடவில்லை. அப்போ ஒரு மனுஷனுக்காக தான் ஒரு தெய்வம் மரித்தார், மிருகங்களுக்காக மரிக்கலை. ஆனால் இன்னைக்கு பலரும் மிருகங்களை பலி செலுத்துகிறதை நம்ம காண முடிகிறது தெய்வத்துக்காக. ஆனால் தெய்வம் மனுஷனுக்காக பலியானார் கொல்கதாய் மலையில். அப்போ அந்த தெய்வம் ஒரு மனுஷனுக்கு மரித்தது, ஒரு மனுஷனுக்கு மீட்பதற்கு, சகல ஜனத்துடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அப்போ இன்றைக்கு தேவன் ஆசீர்வாதம், நீங்கள் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா வசனம் எடுக்க நேரங்கள் இல்லை, 2 சாமுவேல் 6வது அதிகாரம் தான் கன்ஃபார்மாக இருக்கும். உபதேம் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்போது அவன் தெய்வத்தை அறியாத ஒரு பெலிஸ்தருடைய வீட்டில், தெய்வத்தை அறியாத ஜனங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தபோது அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசத்தில் பஞ்சம் உண்டாகுச்சு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட முன்னுடைய ஆளுகையில் ஆட்சி செய்து கொண்ட காலங்களில் ஒரு பஞ்சம் உண்டாகுச்சு. இந்த பஞ்சம் எதனால் உண்டானது என்று யாருக்கும் தெரியலை.
ஆனால் தெய்வத்தை அறியாத ஒரு மனுஷனுடைய வீட்டு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த காலங்களில் மழை இல்லை, பலவித பஞ்சங்களில் இருக்கும்போது ஒரு வீடு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற காரணம் என்று சொல்லி விசாரித்த போது தான் தெரியுது, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய வீட்டில் இருந்தது. இன்றைக்கு தெய்வத்தை தேடுகிற அநேகருடைய வீடுகளில் இன்னைக்கு பலவித குறைவுகள் இருக்குது. பொருளாதாரத்துடைய குறைவுகள், சமாதானத்துடைய குறைவுகள், சந்தோஷத்துடைய குறைவுகள், இப்படி பல குறைவுகள் இன்னைக்கு தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு இருக்கு. அதை நாம் இன்றைக்கு உணர வேண்டும். ஆனால் தாவீது தன் உணர ஆரம்பித்தார். நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி வருகிறேன். தெய்வத்துடைய சகல ஆளுகையும் நம்முடைய தேசத்தில் இருந்தும், தெய்வத்துடைய சகல பாதுகாப்பும் நம்முடைய தேசத்தில் இருந்தும், நம்முடைய தேசத்தில் ஏன் பஞ்சம் உண்டாகுச்சு? இன்றைக்கு நமக்கும் ஒரு கேள்விக்குறி உண்டு. எதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் கடன்பட்டு போக காரணம்? எதுக்காக என்னுடைய குறைவுகள் நிறைவாகாத காரணம்? எதுக்காக என்னுடைய சமாதானம் நஷ்டப்பட்டது? எதுக்காக என்னுடைய சந்தோஷம் நஷ்டப்பட்டது? பல நேரங்களில் நாம் இதை யோசிப்பது கிடையாது. ஆனால் தாவீது என்ன செய்தார்னா, இதை யோசிக்க ஆரம்பித்தார். அப்போதான் ஒபதேம் வீட்டை ஒன்று விசாரிக்க ராஜாவானால் கண்டிப்பாக உளவுத்துறை, இப்போ இருக்கிற உளவுத்துறைகளை போல அன்றைக்கு ராஜாவுக்கு தாவீதுக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு டீம் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு குழு இருந்திருக்கலாம். இவர்கள் போய் பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் ஒபதேம் வீட்டு இவ்வளோ நமக்கு பஞ்சங்கள் உண்டாக்கி எல்லாருக்கும் பஞ்சம் உண்டாகிட்டு, ஆனால் ஒபதேம் வீட்டில் என்ன விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு கர்த்தருடைய பெட்டி அவருடைய வீட்டில் இருந்தது. அப்போ கர்த்தருடைய பெட்டி ஒபதேம் வீட்டில் இருந்ததுனால தான் ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருந்ததை தாவீது உணர்ந்து, தாவீது ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு நடனம் ஆடி கர்த்தருடைய தேசத்துக்கு அந்த பெட்டியை கொண்டு வந்தார். தேசத்தில் பெட்டி வந்தபோது தேசத்துடைய பஞ்சங்கள் மாற ஆரம்பித்தது. பஞ்சங்கள் மாற காரணம் தெய்வத்துடைய பெட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தபோது. இன்றைக்கு பலருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், சிலர் காலையில் போனால் சாயந்தரம் சூரியனை பார்க்காம ஒரு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. பணம்னு சம்பாதிக்கிற ஒரு கூட்டங்கள் உண்டு. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு பிஸ்னஸில் பலரும் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுதோ, பலரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய ஜீவிதத்தில் பார்க்கும் பொழுது முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையான ஒரு அனுபவத்தை போல பலருடைய வாழ்க்கையில் தெய்வம் இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிறது, அவன் கையில் பிரயாசங்கள், இதெல்லாம் ஒரு நன்மை இல்லை. தெய்வம் இல்லாத குடும்பம் சமாதானம் இல்லை. தெய்வம் இல்லாத வாழ்க்கை ஒரு நிறைவு இல்லை. பலரும் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வம் நம்முடைய குடும்பத்தில் இல்லைனா, தெய்வம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லைனா நம்முடைய வாழ்க்கை ஜீரோ. அதனால தான் யோபு இப்படியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். தேவரீர், நீர் எனக்கு சகலத்தையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்தாலும் அவன் தெய்வத்தை சார்ந்திருந்தார். இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார், தேவரீர் நீர் சகலத்தை, எல்லாம் நஷ்டப்பட்டு போன சூழ்நிலைகளில், எல்லாம் இழந்த அனுபவத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை சார்ந்திருந்த அனுபவம்
தன்னுடைய மனைவி எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போய் மறுதலித்த மனைவி, சிநேகித்தவர்கள் மறுதலித்து, இப்படி எல்லாரும் தன்னுடைய ஜீவிதத்தில் நஷ்டப்பட்டு போனாலும் பைபிள் சொல்லுகிறது அவன் நிஷ்கலங்கனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தெய்வத்துக்கு பயப்படுகிறவனுமாய் இருக்கிறான். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்துக்கு பயந்தது நிமித்தம், அவன் தெய்வத்துக்கு முன்பதாய் ஒரு உத்தமனாய் இருந்தது நிமித்தம், தெய்வத்துக்கு முன்பதாய் ஒரு நீதிமானாய் இருந்தது நிமித்தம், தெய்வத்தை அவர் அதிகமாக நேசித்தது நிமித்தம், அவருக்கு ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, தேவரீர் நீர் எனக்கு சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். ஒபதேம் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தாவீது கண்டுபிடித்தது போல இன்றைக்கு பிரயாசத்தில் சம்பாதிக்கிறதுக்கு மேலே தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கா? என் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கா? என்னுடைய தனிப்பட்ட என் இருதயத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா இந்த பூமியில் எது இல்லைனாலும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாமே நஷ்டப்பட்டாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றிற்கும் அவர் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் பலரும் நம்ம சிந்திக்க வேண்டியது, நாம் தெய்வத்துடைய பிள்ளையாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்த ஆசீர்வாதம், அவர் உழைத்து சம்பாதித்து பல ரீதியில் கஷ்டப்பட்டு வந்த சம்பாத்தியத்தை அவர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இயேசு சாரிபாத்து விதவுடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியா ரொம்ப சோர்வு இருந்து அவர் இருக்கும்போது சாரிபாத்துடைய வீட்டுக்கு போக சொல்லுதார். அதுக்கு முன்பதாய் அவருக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை காக்கம் கொடுத்துச்சு. அந்த வீட்டில் போகும்போது ஒரு விரவு, அந்த சாரிபாத்து ஊரில் ஒரு விரவு பிறக்கிக்கிட்டு இருந்த ஒரு தாயாரை கண்டு அவருடைய விசாரித்து அவைய வீட்டுக்கு போகும்போது 2 ரொட்டிக்குள்ள மாவு தான் இருந்தது. எலியா சொன்னார், முதல் ரொட்டி எனக்கு கொடுங்கன்னு சொன்னார். அப்படி கொடுத்த போது 3 வருஷம் அந்த மாவுக்கும் எண்ணெய்க்கும் குறைவில்லை. இது தெய்வத்துடைய ஒரு ஆசீர்வாதம். பஞ்சத்தின் மத்தியிலே சாரிபாத்துடைய வீட்டுக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புவது நிமித்தம் சாரிபாத்துக்கும் விதவைக்கும் போஷித்தார், எலியாவையும் போஷித்தார். பஞ்சங்கள் மத்தியில் பானைக்கு பஞ்சம் இல்லை. மண்ணில் பஞ்சம் உண்டானது, பானைக்கு பஞ்சம் இல்லை. மண்ணில் கிருஷி விவசாயம் பண்ணக்கூடிய ஏற்ற மழை பெய்யலை. ஏற்றளவுக்கான அதனுடைய நிலத்துக்கான சக்கலுடைய காரியங்கள் எல்லாம் குறைந்து போயிட்டு, அதனால் அதில் அதனுடைய செடியுடைய பலனை கொடுக்க முடியாதபடி ஒரு வறண்டு போய் இருக்கிற இடத்துல பானைக்கு ஸ்தோத்திரம், ஒரு விவசாயம் பண்ண இடத்துல ஒரு பானைக்கு உள்ள தெய்வத்துடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பானைக்குள்ளே இருந்துச்சு. நிலத்தில் இல்லை, பானைக்குள்ளே இருந்துச்சு. 3 வருஷம் பானைக்குள்ள தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் விசுவாசிக்கணும், என்னுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கா? அதாவது கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சாரிபாத்துடைய பானையில் இருந்துச்சு. இன்றைக்கு பலருடைய பானையில் 5 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டால் 2 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய பானைகளில், நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கான்னு சோதிச்சு பாருங்கள். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம்
அவங்களுடைய வாழ்க்கையில் சாரிபாத்து வித வீட்டில் இருந்தது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடிந்து அவர் திரும்ப வரும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க, யார் இடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு சிறு பையனிடத்தில் ஒரு 2 மீனும் 5 அப்பமும் இருந்தது. அப்போ ஆண்டவர் அந்த 2 மீனையும் அப்பத்தை எடுத்து 5000 பேரை உட்கார வைத்து விட்டு அவர் வானத்தை நோக்கி அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்தார். ஆண்டுடைய ஆசீர்வாதம் அப்பத்தில் இறங்கினது, மீனில் இறங்கினது. அது எடுக்க 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 தெய்வத்துடைய ஆசீர்வாதம் 5 அப்பம் 5000 பேரை போஷிக்க ஆரம்பித்தது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் 5 அப்பத்துக்கு மேலே இறங்கின போது, 2 மீனுக்கு மேலே இறங்கின போது, அங்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் 5000 பேருக்கு வெளிப்பட்டு 12 கூடையில் மீதி வரத்தக்கதாக தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அன்றைக்கு ஸ்தோத்திர மலை பிரசங்கம் முடியும் போது வனாந்தரத்தின் மத்தியிலே தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அன்றைக்கு வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு வனாந்தரமான யாத்திரையில், வனாந்தரமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கணும், தெய்வத்துடைய ஆசீர்வாதம் என்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கணும், தெய்வத்துடைய ஆசீர்வாதம் என் வேலையில் இருக்கணும், தெய்வத்துடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு பலரும் அவனுடைய கையின் பிரயாசத்தை குறித்து தான் வருத்தப்படுறாங்க. இன்றைக்கு எவ்வளவு வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு பத்தாது. ஆனால் ஸ்தோத்திரம் பிலிப்பியரில் 4வது அதிகாரம் நினைக்க 19-20 குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இப்போ ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுடைய குறைவுகளை நிறைவாக்க தான் ஏதேன் தோட்டத்தில் நஷ்டப்பட்ட போன சகல ஆசீர்வாதங்களுக்கும் இயேசு கிறிஸ்து முகாந்திரம் நமக்கு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு இயேசுவை நம் சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றெடுத்திருக்கிறோம். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அவர் குறைவுகளை நிறைவாக்கக்கூடியவர். 5 அப்பத்தையுடைய சிஷ்யருடைய குறைவுகளை அவர் நிறைவாக்கினார். 4000 பேர்த்துக்கு அவருடைய குறைவுகளை நிறைவாக்கினார். வனாந்தரத்தில் ஏறக்குறைய ஒரு 2 பிள்ளைகளை வச்சு பார்த்தாலும் 24 லட்சம் பேர்களுடைய 40 வருஷம் அவருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். அருமையான நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிப்போம் என்று சொன்னால், நம் குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தெய்வத்தை நம்ம நேசிப்போம் என்று சொன்னால், நம்முடைய குறைவாக்குற தெய்வத்துக்கு நம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு 20 வருஷமாய் போராடி தன்னுடைய மாமனாட்டிருந்து பல வீதங்களை வாங்கி அவனுடைய பங்கு வாங்கிட்டு வந்து ஆசீர்வாதம், தெய்வத்துடைய ஆசீர்வாதம் யாக்கோபுடைய ஜீவிதத்தில் அனுபவிக்காததுனால அவர் ஆற்றின் அருகிலே இருந்து அவர் லூஸ் என்ற இடத்துல வந்து படுத்திருக்கும் பொழுது ஒரு தூதன் மேலும் கீழும் ஏனிலே ஏறுகிறதுமாய் பார்த்தபோது அந்த இடத்துல அவர் கல்லை எடுத்து வைத்து அவர் பெத்தலாய் மாறினது. அவன் தன்னுடைய ஜீவிதத்தில் தன் தகப்பனை விட்டு எல்லாம் விட்டு போகும்போது அவருக்கு ஒரு தரிசனமான ஒரு தெய்வம், அவர் ஏறி இறங்குற ஒரு தரிசனத்துடைய தெய்வத்தை கண்டு திரும்ப வரும்போது சொன்னார், நான் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பலிபீடத்தை காட்டுவேன், நான் திரும்பி வரும்போது ஒரு பிளஸ்ஸிங்கோடு கூட வந்தோம் என்று சொன்னான். நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலதும் நம்முடைய நஷ்டப்பட்டு எல்லாம் தோல்வியில் வந்து இயேசுவை நம் சொந்த இரட்சகராக இன்றைக்கு பலர் ஏற்றெடுத்திருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய குறைவுகளை அவர் இன்றைக்கு நிறைவாக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டப்பட்ட அனுபவத்தோடு கூட ஒரு வெறுங்கையோடு கூட நிற்பீங்கன்னா
இன்றைக்கு யாக்கோபுக்கு லூஸ் என்ற இடத்துல தரிசனமான தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் தரிசனமாக வல்லவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தோடு கூட ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த குறைவுகள் இருந்தாலும் அவர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். யோபு சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. ஓ பிரைஸ் தி லார்ட். தாவீது தன்னுடைய ஜீவிதத்தில் பஞ்சங்களை கண்டுபிடிச்சது போல, ஓ இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த நஷ்டங்கள், எனக்கு ஏன் இந்த தோல்விகள், எனக்கு ஏன் இந்த பொருளாதாரத்துடைய நெருக்கங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சாரிபாதுடைய வீட்டில் இருந்தது, அஞ்சப்பத்தில் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வனாந்தரத்தில் காணப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தில் தலைமுறைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். உள்ளும் புறமும் செழிப்பாக. உலகத்துடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு செழிப்பு கொடுக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஒரு மனுஷனுக்கு உள்ளும் புறமும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் ஓ பானையிலே இருந்தது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அஞ்சப்பத்து மேல் இருந்தது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உபதேம் வீட்டில் காணப்பட்ட தெய்வத்தை அறியாத குடும்பத்து மேல தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தது. தெய்வத்துடைய பெட்டி இருந்ததுனால இன்றைக்கு தெய்வத்தை தேடுகிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தெய்வத்தை நேசிக்கிற, தெய்வத்துக்காய் இந்த உலகத்தை விட்டு எல்லாம் விட்டு தெய்வத்துக்காய் நிற்கிற தெய்வ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், எனக்கு நன்மையும் கிருபையும் என்னைய பின்தொடரும் என்று சொல்லுகிறது போல இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் தெய்வத்துடைய மகிமையை காண முடியும். ஆண்டவரே நீர் என்னுடைய குடும்பத்துடைய பொருளாதாரத்தில் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் என்னுடைய பொருளாதாரத்தில் இல்லை. வீணாய் செலவாகிறது. என்னுடைய கடன் மாற மாட்டேங்குது. அடைக்க விரும்புகிறேன், அடைக்க முடியலை. வட்டி வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் வட்டி வாங்குகிற சூழ்நிலை. என் பொருளாதாரத்தில் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. நீங்கள் எத்தனை பேர் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறீங்க. தெய்வம் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறான். அன்பின் பிதாவே, இந்த நாள் இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களை தொடுவதாக. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லாதனால தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துக்கு யாக்கோபு போராடினது போல இந்த இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று தெய்வ சமத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்து மேல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.